Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூண்டு சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். நீங்க நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெயில சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கும் பூண்டு சட்னி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பூண்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. இந்த சட்னியை நம்ம ஒரு 1 வீக் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அதுக்கு மேலேயும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதையும் வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு சட்னி இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி போடுறதுனால பூண்டு சட்னி கெட்டு போகாது. அதனால் புளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளி வேண்டான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாடியில் மாற்றி இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச பூண்டு சட்னி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. எண்ணெய் ரொம்ப நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.